இன்றைக்கு அநேக மனிதர்கள் மனுஷர்களுடைய தகுதி எப்படியா இருக்குதுன்னா, மனிதர்களால் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா தகுதிப்படுத்தி கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய உயர்வு என்ன, அவர்களுடைய தரம் என்ன என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்னா தீர்மானித்து அந்த மனிதர்களை தகுதிப்படுத்தி கொள்வார்கள். எங்களால் ஏதாவது ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிக்குவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. அதாவது நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று சொல்லி யோசிக்க மாட்டாங்க. அந்த தகுதி யார் கொடுக்குறா என்று சொன்னால் மனிதர்கள் தான் அவர்களுக்கு என்ன செய்தாங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய தகுதி யாரால் வர வேண்டும் என்று சொன்னால் தேவனால் தான் வர வேண்டும். ஏன்னால் அவர் தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறவர். அவரால் மட்டும்தான் அந்த தகுதி கொடுக்க முடியும். வேறு யார் எந்த தகுதியை கொடுத்திருந்தாலும் அந்த தகுதி நிலையற்றது, அது நிரந்தரமானது அல்ல. அவர் நமக்கு அந்த தகுதிகளை கொடுக்கின்ற போது அந்த தகுதி நமக்கு நிரந்தரமானது. அந்த தகுதி தான் நம்மளை தகுதிப்படுத்தும், நம்மளை வழிநடத்தும்.